1792 ஜூலை 8ஆம் தேதி ரோசெஸரில் பிறந்த ஜோசப் பேட்ஸ் கடல் பயணியாய் மாறி பல கடல்சார் ஆபத்துக்களை எதிர்கொண்டார். மில்லரைட் குறைபாடு நிகழ்ந்த பிறகு பேட்ஸ் சபையை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். நீதியும் சீர்திருத்தமும் ஊக்குவித்தார். 29 வயதில் கப்பலாளியாக மாறிய பேட்ஸ் ஆபத்தான கடல் பயணங்களிலிருந்து தனது கப்பலின் உரிமையாளர் வாழ்க்கைக்கு மாறினார். 1824ஆம் ஆண்டு ஒரு ஆன்மீக நெருக்கடியால் பேட்ஸ் தேவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்து 1827ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவ இணைப்பில் இணைந்தார். பேட்ஸ் சுகாதார சீர்திருத்தத்திற்கான முன்னோடியாக ஒரு உணவு கொள்கையை அங்கீகரித்து எலன் ஒயிட் காட்சிகளுக்கு போதுமான கொள்கைகளை முன்னேற்றினார். 1839ஆம் ஆண்டு முதல் பேட்ஸ் கிறிஸ்தவ மாநாடுகளை ஒருங்கமைத்து முக்கிய தலைவர்களை ஆதரித்து கிறிஸ்தவ வருகையின் எதிர்பார்ப்பை பெரிதும் ஊக்குவித்தார். முக்கிய அட்வென்டிஸ்ட் நம்பிக்கைகளை நிறுவுவதில் அவரது அடிப்படை பங்கு மற்றும் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. திருச்சபையின் அடையாளத்தையும் பணியையும் வடிவமைத்தது. 70களில் பிற்பகுதியில் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்த பேட்ஸ் 1872இல் மரணம் அடைந்தார். தனிப்பட்ட இழப்புகள் மற்றும் சவால்கள் இருந்த போதிலும் தனது ஊழியத்தில் உறுதியாக